மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். சிந்தனை செய் மனமே, செய்தால் சீவினை அகன்றிடுமே. நீங்க சின்ன வயசுல மறக்க முடியாத வாய்ஸஸ், அந்த இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள், நீங்க எந்த வயசுல பாட தொடங்கினீங்கன்னா? நான் ஆரம்பிச்சது வந்து கேரளால 10 வயசுல. லெட்ஸ் வெல்கம் பி ஜெயச்சந்திரன். எங்க பாசத்துக்குரிய ஜெயச்சந்திரன் அண்ணன் வந்து பார்க்கறதுல, உங்க கூட உரையாடுறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது ஜெயச்சந்திரன், நீங்க தெலுங்குல பாடிய பாடல்கள் எத்தனையோ நான் சிறு வயதில் கேட்ட பாடல்கள், அற்புதமான பாட்டு. இன்னும் சொல்ல போனால், நான் நடிகராக, அதாவது சைல்டு ஆர்டிஸ்டாக, நான் வந்து எம்எஸ்வி அவர்கள் கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் நடித்தேன். ஓ ஆடதி ஓ மகாடு, தாசர நாராயண ராவ் சார் படம் பேரா? படம் பேர் ஓ ஆடதி. ஒரு பெண் ஒரு ஆண். அந்த படத்தில் அந்த ஹீரோயின் தம்பி கேரக்டருக்காக நான் வந்திருந்தேன். அந்த என்ட்ரன்ஸு விஸ்வநாதன் சார்கிட்ட ஃபஸ்ட்டு எஸ்பிபி அண்ணன் பாடினார் என்னுடைய கேரக்டருக்கு. 2வது பாட்டு நான் கேட்டது உங்கள் வாய்ஸில், ஓ ஆடதி ஓ மகாடு. ஏன்னா என்னுடைய லைஃப் ஸ்டார்டிங்லேயே ஜெயச்சந்திரன் அவர் வேடிக்கைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இந்த பாட்டு. ஆமாம். ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய இசை பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷன், அதாவது உங்களை இன்ஸ்பயர் பண்ண பாடல்களும் சரி, முறைப்படி டெஃபினட்டாக ஃபேமிலியில் கர்நாடக இசை கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்திருப்பீங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் சின்ன வயசில் மறக்க முடியாத வாய்ஸஸ், அந்த இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள், நீங்கள் எந்த வயசில் பாட தொடங்கினீங்கண்ணா? நான் ஆரம்பித்தது வந்து கேரளாவில் 10 வயசில். முதல்ல மிருதகம் கற்றுக்கிட்டேன் நான் 6 இயர்ஸ். வாவ். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பித்தேன் நான். அது வந்து முதல்ல சர்ச்சஸ், கிறிஸ்டியன் சர்ச்சஸில் அங்கே போய் காயிறதெல்லாம் அதுக்கெல்லாம் போய் பாடி அந்த இப்போ தான் அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் அப்போ அதில் அங்கே அதுக்கப்புறம் ஒரு 1958 இருந்து கேரளாவில் இரிஞ்சால கூட இடம் இருக்குது, அங்கே வந்து அப்போ தான் நல்ல தமிழ், அப்போ மலையாளம் படம் ஜாஸ்தி கிடையாது, எல்லாம் தமிழ் படம் தான். இப்போ சிவாஜி சார், எம்ஜிஆர் சார் படம் எல்லாம் நிறைய வந்துருக்கு, அதுதான் பார்ப்பேன் அப்போல்லாம். அப்போ அந்த காலத்தில் இருந்து டிஎம்எஸ் சாரோட சப்தம், அப்புறம் சுஷீலா அம்மா வாய்ஸ், அப்போவே எனக்கு ரொம்ப விருப்பம். அப்போ போய் விரும்பி கண்டிப்பாக. ஆமாம். வணங்காமுடி, நான் பெற்ற செல்வம், அந்த படம்லாம் அந்த காலத்தில் வந்திருக்காங்க. அதுக்கு போய் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அப்போ அந்த காலத்தில் இந்த சாங்ஸ் எல்லாம் இப்போ அப்போவே மனப்பாடமாக இருந்தது. இப்போ அந்த காலத்தில் அப்படி தான் முதல்ல ஸ்டார்டிங். அதுலேயே ஹிந்தி பாடல்கள் எத்தனையோ இருந்திருக்கு, நிறைய ரஃபி சார், தேவாங் கேம் பரஹாத், அப்புறம் ஜனக் ஜனக் பாயல் பாஜி, அந்த காலத்தில் கிரேட் ஃபிலிம்ஸ், கிரேட் மியூசிக்கல் ஹிட்ஸ் அதெல்லாம் கேட்டு நிறைய அந்த காலத்தில் பழக்கம். சின்ன வயசு பினாக்கா கீத்மாலான்னு ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் இருந்தது அந்த காலத்தில். அதில் நிறைய ஹிந்தி சாங்ஸ் வரும், கிரேட் சாங்ஸ். ரஃபி சாஹப், தலாத் சாஹப், மனாதா, ஹேமந்த் குமார், நிறைய சாங்ஸ் அதெல்லாம் கேட்டு பழக்கம் அந்த காலத்துலேயே. அதில் மறக்க முடியாத 1-2 பாடல்கள் உங்களுக்கு? நிறைய சாங்ஸ் இருக்கு மனோ. அது வந்து நைன் சொன்னேன் நஹி மிலா, நைன் சொன்னேன் நஹி மிலா, देखत सूरत हवा तलाज गया, प्यार से प्यार आंखें सजाओ, मधुर मिलन अलदराज गया, नैन सुनैन. இந்த பாட்டு நிறைய லதாஜி, ஹேமந்த் அவரோட சேர்ந்த பாடின டியூட்ஸ். நிறைய சாங்ஸ் அந்த காலத்துல. ரஃபி சாப் 1-2. जो बात तुझ में है तेरी तस्वीर में नहीं, तस्वीर में नहीं, जो बात तुझ में है तेरी तस्वीर में
नहीं, तस्वीर में नहीं. அது இருக்கு. அப்புறம் दिन ढल जाए है, रात न जाए, तो न आए, तेरी याद सताए. दिन ढल जाए है, रात न जाए, तो न आए, तेरी याद सताए. दिन ढल जाए. வா வா, என்ன பாடல்கள் என்ன ஒவ்வொன்றும். அப்புறம் आए बहार हाँ। बन के लुभा कर चले गए. आए बहार बन के लुभा कर चले गए. तानिनी न तानिनी दिल की बेवफा है, दिल की बेवफा. तननानी लाना तानिनी तानानी तार रे. हाय बहार बन के लुभा कर चले गए. ஃபென்டாஸ்டிக். ரஃபி சாப் சாங் நீங்கள் பாடின உடனே எனக்கு வந்து கிஷோர் குமார் அவர்களுடைய குரல் நினைவுக்கு வந்துச்சுன்னு ஒரே ஒரு சாங்கு. மேரே நैना सावन भादो फिर भी मेरा मन प्यासा, फिर भी मेरा मन प्यासा. मेरे नैना सावन भादो फिर भी मेरा मन प्यासा, फिर भी मेरा मन प्यासा. बात पुरानी है, एक कहानी है. अब सोचूं तुझे याद नहीं है, अब सोचूं नहीं भूले ओ सावन के झूले. भूल गया क्या भूल कभी अब आशा एक दिलाशा, फिर भी मेरा मन प्यासा. ओ हो என்ன ஒரு கம்போசிஷன், என்ன அற்புதமான. கிரேட் சாங்ஸ், கிரேட் சாங்ஸ். அதே வரிசையில் பார்த்தா நம்ம டெஃபினட்டாக டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பாடல்கள் நிறைய சாங்ஸ் பாடி அந்த காலம். சிந்தனை செய் மனமே செய்தால் சிவினை அகன்றிடுமே. சிவகாமி மகன சண்முகனை சிந்தனை செய் மனமே மதமே. நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம் மாசில நிலவேனம் காதலை மகிழ்வோடு மாநிலம் கொண்டாடுதே கண்ணே, மாநிலம் கொண்டாடுதே. அம்பிகாபதி இந்த காலத்துல நிறைய சாங்ஸ் தமிழ் பாட்டு. கண்டிப்பா. பிபி ஸ்ரீனிவாஸ் அவர்களுடைய நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும்
வகையில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நானே. என்ன பாடல்கள் என்ன ஒவ்வொன்றும். அப்புறம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்த தியாகியாகலாம், உருகியோடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம்.